முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து திமுக கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவனை அசிங்கப்படுத்தும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் தொடர்ச்சியாகவே செயல்பட்டு வரும் நிகழ்வுகளானது அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் பொன்முடியும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு விசிக தலைவர் திருமாவளவனை பிளாஸ்டிக் சேரில் உட்கார சொன்ன வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை பதிவிட்டு எதிர்த்தவர்கள் திருமாவளவனை கலாய்த்து வருகின்றனர். குறிப்பாக அடங்குமறு அத்துமீறின விசிக மேடைகளில் வீராப்பாக பேசிவிட்டு தற்போது ஸ்டாலின் முன்பு 2 சீட்டுக்காக பிளாஸ்டிக் சேரில் உட்காருவதாக கலாய்த்து வருகின்றனர். மேலும் ஸ்டாலின் இன்றைக்கு முதல்வராக இருக்க காரணமே பெரும்பாலான பறையர் சமூக மக்களின் வாக்குகள் தான். அப்படி இருக்க லட்சக்கணக்கான பறையர் சமூக மக்களின் வாக்குகளை பெற்று தந்த திருமாவளவனுக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் மரியாதை இதுதானா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் 2 சீட்டுக்காகவும் ரூபாய் 25 கோடி பணத்துக்காகவும் திருமாவளவன் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டார் என்றும், குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் தனது அடியால் போல திருமாவளவனை பயன்படுத்தி வருவதாகவும், இதன் காரணமாகவே கடந்த 3 ஆண்டுகளாக முதல்வர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் கேவலமான ஆட்சி குறித்து திருமாவளவன் வாய் திறக்காமல் அமைதி காத்து வருவதாக அரசியல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது.